ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? இங்கே இருக்குது. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து எடுத்தோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது யூஎஸ்டி சிஏடியில் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சார் இது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம வந்து பை தானே பண்ணணும், ஆனால் நீங்கள் வந்து செல்லிங்க்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்திருக்கீங்கல்ல, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த லிக்விடிட்டிக்காக தான். லிக்விடிட்டின்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கன்சாலிடேஷன் ஆன ஒரு ஸ்டேட், சரிங்களா? கன்சாலிடேஷனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலேயும் வந்து லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும், கீழேயும் லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பாக்ஸ் கொஞ்சம் சுருக்கி காட்டினோன்னா நல்லாவே புரியும், சரிங்களா? இது வந்து கலெக்ட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இது இன்னும் கலெக்ட் ஆகலை. ஸோ வந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே இருக்கிற லிக்விடிட்டியை எடுக்கும், சரிங்களா? அடுத்தது கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுக்கும். ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா இது வரைக்கும் நமக்கு சாலிடாக வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நம்ம வந்து இந்த ஆர்டர் பிளாக் கொடுத்தோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றது இப்போ வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகிறோம், சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து பிகினிங் ஸ்டேஜில் ட்ரெண்ட் எப்படி வேலை செய்தோ அது கூட தான் நம்ம போனோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் சில இடத்துல இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா கொஞ்சம் அந்த விஷப்பரிச்சையெல்லாம் பண்ணுறது வழக்கம்தான். இதுவும் அந்த மாதிரி ஒரு ட்ரேட் தான், சரிங்களா? இப்போ நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா 1:3 வந்து நிறுத்திக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் கிடைக்குது அப்படின்னாலே என்னுடைய பார்வையில் அது ஒரு கோல்டன் செட்டப் மாதிரி தான். கன்சல்டேஷன் இருந்தாலே வந்து கீழே எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், சரிங்களா? இப்போ வந்து இதை பார்க்கலாம். 5 minutesல இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் 1 hour ஜோனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு 2 சிஹெச் வந்து தேவை, சரிங்களா? இது கட் பண்ணதுனால 1 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் இது வந்து கட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மேஜராக இருக்குல்லங்க, கவுண்டரில் கொஞ்சம் நமக்கு கன்ஃபர்மேஷன் தேவைப்படும், சரிங்களா? இப்போ இருக்கிற எல்லா ஆர்டர் பிளாக்கையும் வந்து மார்க் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் மேக்ஸிமம் எஸ்எல்லை வந்து வெளியே வைக்கிறது ரொம்பவுமே நல்லது, சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் கீழே மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா நேராக வந்து வருது. ஆனால் இந்த ஜோன் வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்குது, 50%க்கு கீழே இருக்குது. பட் இந்த மூமெண்ட்டை பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் உஷாராகிக்கணும். ஒரே சிங்கிள் கேண்டில் வந்து தூக்கியிருக்கு பாருங்கள். அப்போவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இம்பல்சிவான மூவ் இருக்குது. ஸோ இம்பல்சிவான மூவ் இருக்குன்னா மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ சிம்பிளான விஷயங்க. இது ஒரே கேண்டிலில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இத்தனை கேண்டில் ஃபார்ம் பண்ணி தான் மறுபடியும் மேலே போய் எடுக்கிறக்கே போகுது. ஸோ வந்து சிம்பிளாக இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். எஸ்எல் வந்து இங்கேயே வச்சுக்கோங்க. கவுண்டர் ட்ரெண்ட்லேயே எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதா நல்லது, சரிங்களா? அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இம்பல்சிவான மூவ்ங்கிறது இதுதான். இதை கம்பேர் பண்ணுறப்ப இது பார்த்தீங்கன்னா 2-3 கேண்டில்லே வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. இதுதான் இம்பல்சிவான மூவ், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 15 minutesல டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், சரிங்களா? இது வரைக்கும் வந்து சாலிடாக போகும். இதுக்கு மேலே போகிறது வந்து நம்ம கரெக்டாக ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னா அதை இது பண்ணிக்கணும். ஆனால் கவுண்டர் ட்ரெண்டை பொறுத்தளவு 1:3 வந்து உங்களுக்கு அதிகம் தான், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்ததை விட மார்க்கெட் வந்து நிறையவே வந்து இது பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு 1:3னா உங்களுக்கு இதோடையே முடிஞ்சிடும். 1:6ன்னா உங்களுக்கு இன்டர்மீடியேட்டுக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் இதோடையே முடிஞ்சிடும். ரெண்டு ஒரு நல்ல ஒரு % வந்து இதாக இருக்குது. எஸ்எல்லை வந்து கம்மி பண்ணுறீங்க, 5 minutesல வந்து எஸ்எல்லை வந்து இது லாக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும். பட் நம்ம வந்து எஸ்எல்லை வந்து ஃபுல்லாக வைக்கிறது தான் சேஃபான ஒரு விஷயம், சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷோ பண்ணணும்னு நினச்சது இந்த விஷயம் தான். இப்போ நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணுறேன்.
ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.